ஸ்ரீ அம்மன் ஐமோன் பாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐமோனில் செஞ்ச ஒரு சில மோதிரங்கள், வெள்ளியில் செஞ்ச ஒரு சில மோதிரங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா இந்த செஞ்சந்தனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது நம்ம அந்த அருந்து போகாத மாதிரி ஒரு நூலில் தான் நம்ம கட்டியிருக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு டெலிவரி இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு ஐமோன் செயின் ஒன்று, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐமோனில் செஞ்ச ஒரு வைடூரிய மோதிரம், வைடூரிய கல் வச்ச மாதிரி. இது கொஞ்சம் விலை கம்மியான வைடூரியம், சரிங்களா. வைடூரியத்திலே நிறைய ரகங்கள் இருக்குது. எல்லாமே விலை ரொம்ப ஜாஸ்தி அப்படிலாம் கிடையாது. விலை கம்மியில் இருக்குது, விலை அதிகத்தில் இருக்குது, சரிங்களா. இது ஐமோனில் செஞ்ச வைடூரியம், சரிங்களா. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கேரட் வெயிட் வருது. 3 கேரட் வெயிட்டு ரெகுலராக யூஸ் பண்ண உங்களுக்கு இது தங்க மாதிரியே இருக்கும், கருத்து போகாது, சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா எழுத்து. இது ஐமோனில் செஞ்சது எழுத்து போட்ட மாதிரி தான் இருக்குது, சரிங்களா. அவங்க ஒரு கஸ்டமர், அவங்க பேர் என்னென்னு தெரியல, வேற ஒருத்தர் மூலமாக எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. அவங்க எழுத்து எழுத்து போட்ட மாதிரி ஐமோனில் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது மேச லக்னம் மேச லக்னம். இந்த ஜாதகர் மேச லக்னத்துக்கு லக்னாதிபதிக்குரிய பவளம் வச்சுருக்கிறோம். 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்குரிய ரத்தனம் வச்சுருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாணிக்கக்கல், அது 5ஆம் அதிபதி. திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது லட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 கிரகங்குரிய ரத்தனங்கள் வச்சுருக்குறோம். இதுக்கு ஒரு ஜாதக ரீதியான ஒரு கணக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு ஏதோ இது கோமேதகம் வைடூரியம் வச்ச மாதிரி இடது கை மோதிரத்தில் போட்டுக்கிறது, இது வலது கையில் போட்டுக்கிறது, இந்த 3 கல். ஸோ இது இப்படி இருக்குதுன்னு வச்சிங்களேன். இதே மாதிரி இந்த எழுத்து வச்ச மாதிரி மோதிரம் அப்படின்னாக்கா ஒரு இன்சில் வச்சு நாங்கள் நல்லா வச்சு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த பேர் இருந்தாலும் ஒரே ஒரு இன்சில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். 2 இன்சில் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா 2 இன்சிலும் வச்சு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டாலர், ஐமோனில் டாலர் இருக்குது. இது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய டாலருங்க, சரிங்களா. திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய டாலர் இருக்குது. பழனி முருகன் டாலரும் இருக்குது, சரிங்களா. அது வேல் மயிலோட இருப்பார். இவர் பார்த்திங்கன்னா இந்த பிரபாவளியோடு இருக்கும். இது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய டாலரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா லட்சுமி டாலருங்க, சரிங்களா. இது சின்னதாக இருக்கும், லட்சுமி டாலர் இருக்கும். இது பெருசு, வச்சுங்களா. அதே மாதிரி லட்சுமி நரசிம்மர், காலபைரவர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஹைக்ரீவர், காலபைரவர், வராகி, இந்த மாதிரி நிறையா இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இது இந்த மாலை பார்த்திங்கன்னா சிகப்பு சந்தனம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான், தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. 108 மணி உள்ளது. அருந்து போகாத மாதிரி ஒரு நூலில் அந்த ஒயரில் நாங்கள் கோர்த்துருக்குறோம். நிறைய ஆர்டர் இது வந்துட்டுருக்குது. வெள்ளியில் போட்டால் வெள்ளி, ஐம்பொன், இதெல்லாம் காஸ்ட்லியாக வருது. கட்டுறதுக்கு ஒரு கூலி, வெள்ளிக்கு ஒரு கூலின்னு நிறையா வருது. ஸோ இது மாதிரி போட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதே மாதிரி நிறையா மாலைகள் பார்த்திங்கன்னா சிகப்பு சந்தனம், தேவதாரு, கருங்காலி, இந்த மாதிரி கலந்து கூட சில பேர் வாங்குறாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அந்த மாதிரி கலந்து வாங்கிக்கிறாங்க. 2, 3 சேர்ந்து ஒரே மாலையில் கோர்த்து போட்டுக்கிற மாதிரியும் வாங்கிக்கிறாங்க. அது நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு மாலைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஐம்பொன் ரிங்கு ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுக்குறோம். சரி, இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தயாரிப்பு பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சில பேர் வாங்கி விற்கிறாங்க வெளியில். இருந்தாலும் நாம் என்னென்னா ஃப்ரீயாக ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கஸ்டமர் நம்மளை தேடி வர்றாங்க பார்த்தீங்களா. இது கடவுளுடைய கிஃப்ட்டு. உண்மையிலேயே நாம் ஒரு பக்கம் இருக்கிறோம், அவங்க ஒரு பக்கம். இதெல்லாம் வெளியூர் அனுப்புகிறது தான், சரிங்களா. இது நாம் ஒரு பக்கம் இருக்கிறோம், அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஸோ நம்ம யூடியூப் பார்த்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி நம்மகிட்ட வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இந்த ஐமோன் ரிங்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இது தங்க மாதிரியே இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தங்க மாதிரியே இருக்கும், கருத்து போகாது, சரிங்களா. கருத்து போகாது, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால். கழட்டி வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆச்சுன்னா கருத்து போயிடும். மறுபடியும் எடுத்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ண தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, சரிங்களா. அது மட்டும் இல்லை, இது ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து எங்கிட்ட ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அதோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அதுபோக இந்த ருத்ராட்சத்தில் பார்த்திங்கன்னா 2 பக்கம் வெள்ளி
குப்பா வச்சது. சரிங்களா? இது வந்து ஒருத்தர் வெள்ளி அவங்க ருத்ராட்சம் அவங்களே கொடுத்துட்டாங்க, கட்டி மட்டும் கொடுத்தோம். என்னென்ன செஞ்சோம் அனுப்புகிறோமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்வைக்கு வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கையில் செஞ்சு கொடுக்குறோம். தெளிவாக இருக்கும். விஸ்வகர்மா நகைத்தொழிலாளர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நண்பர்களே. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம செஞ்சுக்குவோம். அதேமாதிரி ரத்தனக்கல் போடுறது அப்படின்னாலுமே நீங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் ரத்தனங்கள் வந்து அணியணுமே ஒழிய நீங்கள் என்ன ராசி அப்படின்னு பார்த்துட்டு அணிவது அப்படிங்கிறது சிறப்பு கிடையாது. ஏன்னா ராசிக்கும் லக்கணத்துக்கும் கிரகனுடைய பகை அப்படின்னு இருக்கும் சார். ஜாதகத்தில் யோகாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி, நீசம், அஸ்தங்கம், வக்கரம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது என்ன சாரத்தில் போய் நிற்கிது, என்ன பாவத்தில் போய் நிற்கிதுன்னு பல வகையான விஷயங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து ரத்தனங்கள் அணியும் போது தான் நமக்கு யோகங்கள் வந்து என்னாகும், நமக்கு கைகூடி வரும். யோகம்னா இந்த மோதிரம் நீங்கள் போட்டது உடனே நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. யாருக்கும் எந்த ஒரு காலத்துலேயுமே அப்படி சொன்னதில்லை. ஆனால் மோதிரம் போட்டவங்க எல்லாருமே பரவாயில்லைங்க, இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, மனப்பூர்வமாக சொல்லிட்டு போகிறாங்க. அதுதான் உண்மை. ஸோ உங்கள் தேவை அனைத்துக்கும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்முடைய இதுலேயே நம்முடைய ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். சரி, அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் ஈரோடு அப்படின்னு வந்து நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம், யூடியூப்பில் கூட போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்முடைய அட்ரஸ் விளக்கங்கள் எல்லாமே வரும். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவ உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன். நன்றி நண்பர்களே.